திருபுவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் நிலையத்தில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்து மடப்புற காளியம்மன் கோவில் காவலாக பணியாற்றி வந்த அஜித்குமார் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த விசாரணையில இறந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கியது. இந்நிலையில இந்த வழக்கு பாத்தீங்கன்னா நேற்று சென்னைக்குள்ளே மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்தது. அந்த நீதிபதிகள் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டார். ரெண்டு தரப்பு வாதம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டாரு. அதுல முக்கியமா கேட்கப்பட்டது என்னன்னா, முதலாவதாக பிரேத பரிசோதத்தில் தொடக்க அறிக்கையை படித்து பார்த்த போது நீதிபதிகளுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்து 44 இடங்கள்ல காயம் இருந்துச்சு. இவ்வளவு காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு? கொலை குற்றவாளி கூட இருக்காது, மிகப்பெரிய குற்றவாளி கொலையில் இறந்தவர்களுக்கு தான் இவ்வளவு காயங்கள் இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அஜித்குமாரை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க, காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பலதரப்பட்ட ஒரு கேள்விகளை நீதிபதிகள் வச்ச நிலையில இறுதியாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் ஒரு சிறப்பு நீதிபதியாக நீதிமன்றம் அனுமதிச்சது. இந்நிலையில அவர் வருகின்ற 8/7 அவர் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில அவர் பாத்தீங்கன்னா திருப்போணம் காவல் நிலையத்தில் இல்ல, தற்போது வருகையிலிருந்து பக்கத்தில் இருக்க டிராவல்ஸ், அதாவது விருதுநகர் மாளிகையில உள்ள அமர்ந்து அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, அதாவது டேபிள் சேர் எல்லாம் போட்டு ஒவ்வொரு காவலர்களா உள்ள வச்சு விசாரணை செய்கிறாரு. என்னென்ன தரவுகள் நேற்று என்னென்ன சேகரிக்கப்பட்டது, உயர்நீதிமன்றம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு, அதாவது நீதிபதிகள் என்னென்ன அறிக்கைகள் என்னென்ன சமர்ப்பித்தார்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி 1 by 1 எல்லாத்தையும் விசாரிக்க போறாரு. தற்போது அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு உள்ளே நடைபெற்று வருகிறது. நீதிபதி கூறுகையில் என்ன சொன்னாலும், ஊடகங்கள் இங்க பின்புறமாக எடுத்துட்டு போயிருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்று சொல்லியிருக்காரு. தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.